ஓகே, குட் ஈவினிங் டு ஆல். எல்லாருக்கும் நான் கதைக்கிறது கேட்குதாடா? கதைக்கிறது கேட்குறாப்லே? ஹலோ, கதைக்கிறது கேட்குதா? கேட்குது. ஓகே. சரி, இன்றைக்கு நாங்கள் 2028 பேட்ச் ஆகிற முதலாவது கிளாஸ் என்ன 2028 பேட்சில் முதலாவது கிளாஸ். ஓகே, சரி. நாங்கள் எடுத்த உடனே பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல் எங்களுக்கு இந்த கெமிஸ்ட்ரியில் என்னென்ன பாடங்கள் நாங்கள் படிக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அடுத்தது இந்த கெமிஸ்ட்ரியோட எக்ஸாம் பேப்பர் அப்படி வரும். சரியா? எவ்வளோ நேரம், என்ன மாதிரி புள்ளிகள் வழங்கப்படுது என்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட சிலபஸ்க்குள்ளே போவோம். சரியா? ஓகே. உங்களுக்கு தெரியும் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 14 பாடங்கள் இருக்குது. இந்த 14 பாடங்களை நீங்கள் படித்து முடிச்சு எடுக்க உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் சரியா வரும். அதில் என்னென்ன பாடங்கள்ன்றது உங்களுக்கு நான் டியூப்பில் போட்டிருக்கேன். ஸோ நான் எல்லாத்தையும் ஆரம்பத்தில் கதைக்கு வலிக்கிட்டால் அதுக்கு நேரம் கூட போகும். நாங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா பார்ப்போம். சரிதானே? ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கெமிஸ்ட்ரி பேப்பர் என்ன மாதிரி வருது, ஒவ்வொரு வருஷமும் என்ன மாதிரி கேள்வி வருதுன்ற விஷயத்தை பார்ப்போம். இப்போ ஓஎல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓஎல்ல உங்களோட சயின்ஸ் பாட பேப்பர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதிகளாக வந்துடும். பார்ட் 1 பார்ட் 2 2 பகுதிகளாக நீங்கள் எக்ஸாம் செய்திருப்பீங்க. அதே மாதிரி தான் எங்களோட ஏல பொறுத்த வரைக்கும் எங்களோட கெமிஸ்ட்ரியும் பார்ட் 1 பார்ட் 2 பகுதிகளை தான் வரப்போகும். ஓகே. இந்த பார்ட் 1 எடுத்துக்கொண்டா நீங்கள் ஓஎல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எம்சிக்யூ என்ன நான் நினைக்கிறேன் உங்களுக்கு 40 எம்சிக்யூன்னு நினைக்கிறேன். 40 எம்சிக்யூ உங்களோட ஓஎல் எக்ஸாமில் நீங்கள் சந்திச்சிருவீங்க. அதில் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு 4 ஆன்சர் என்ன மார்க் பண்ணுறதுக்கு 4 ஆன்சர் இருந்திருக்கும். அதோட உங்களுக்கு ஒரு எம்சிக்கு 1 மணி உங்களோட 40 எம்சிக்கு சேர்த்து உங்களுக்கு 1 மணித்தியாலும் தந்திருப்பாங்க. ஆனால் எங்களோட ஏல பொறுத்தவரை மொத்தமாக எங்களுக்கு 50 கேள்விகள் இருக்கு. சரியா? பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா 50 எம்சிக்கு கேள்வி இருக்கும். அதில் எங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு இங்கே 5 ஆன்சர்கள் இருக்கு. உங்களுக்கு ஓயில் இருந்து எத்தனை ஆன்சர்? 4 ஆன்சர். ஆனால் எங்களோட ஏல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இருக்கிறது 5 ஆன்சர். மொத்தமாக இந்த 50 எம்சிக்கும் உங்களுக்கு 2 மணித்தியாலங்கள் வழங்கப்படும். எத்தனை மணித்தியாலங்கள் வழங்கப்படும்? 2 மணித்தியாலங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஓகே. இந்த 50க்கு நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்க? உதாரணம் ஒரு பிள்ளை 50க்கு 40 எம்சிக்கு சரி எடுக்குதுன்னு சொன்னால் இந்த 40 எம்சிக்கும் அப்படியே கொண்டு பார்ட் 2 கூட்டப்படும். இங்கே எந்த ஒரு பார்ட் 1க்குரிய புள்ளிகளும் பிரிக்கப்படாது. சரியா? ஸோ உங்களுக்கு 50 புள்ளிகள் சரி என்றால் 50 எம்சிக்கு சரி என்றால் 50 மார்க்ஸும் அப்படியே பார்ட் 2 கூட்டப்படும். பார்ட் 2 எடுத்துக்கொண்டீங்களாக இருந்தால் எங்களுக்கு இது பிரதானமாக 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒரு ஸ்ட்ரக்சர், அடுத்தது எஸ்ஏ. ஓகே. ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னாடா எங்களுக்கு இங்கே 4 ஸ்ட்ரக்சர் வரும். மொத்தமாக எங்களுக்கு 4 ஸ்ட்ரக்சர் வரும். ஒரு ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 புள்ளிகள் தருவாங்க. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100 புள்ளிகள். ஸோ 4 தர 100 புள்ளிகள். மொத்தமாக உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு அவங்க தாரது பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 மார்க்ஸ். ஓகே. ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 100 மார்க்ஸ். அப்படி 4 ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் புள்ளி? 400 மார்க்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு வழங்கப்படுற நேரம் 1 ஹவர். எத்தனை மணித்தியாலங்கள்? 1 மணித்தியாலங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். ஸோ நாங்கள் அதை 4ஆல் பிரித்தோம்னு சொல்லி பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷம் தேவைப்படும். அப்படியே நாங்கள் எஸ்ஏ வந்தோம்னு சொன்னால் எஸ்ஐயும் இங்கே நீங்கள் கட்டாயம் 4 எஸ்ஐகள் செய்யணும். சரியா? நீங்கள் சாய்ஸ் பண்ணி எத்தனை எஸ்ஐகள் செய்யணும்? 4 எஸ்ஐகள் செய்யணும். 4 தர ஒரு எஸ்ஐக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 150 புள்ளிகள் வழங்கப்படும். ஏல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு எஸ்ஐக்கு 150 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகே. எத்தனை புள்ளிகள்? 150 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? அதோட பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐக்குரிய நேரம் ஒரு எஸ்ஐக்கு 1/2 மணித்தியாலம். ஸோ 4 எஸ்ஐக்கு 2 மணித்தியாலங்கள். மொத்தமாக உங்களோட பார்ட் 2 பேப்பர் 3 மணித்தியாலங்கள். அதோட உங்களுக்கு வாசிப்பு நேரம் சொல்லி ஒரு 10 நிமிடம் எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. சரியா? ஸோ இந்த 400 இதில் பார்த்தீங்கன்னா 600 ரெண்டையும் கூட்டினால் உங்களோட மொத்த புள்ளிகள் 1000. மொத்தமாக எத்தனை புள்ளிகள்? 1000. ஸோ 1000 என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 20ஆல் பிரிப்பாங்க. 1000 20ஆல் பிரித்தா எத்தனை வரப்போதும்? 50 மார்க்ஸ்.
இதுல நீங்கள் எத்தனை எடுக்கிறீங்களோ 1000க்கு எத்தனை எடுக்கிறீங்களோ அதை 20ஆல பிரிச்சு உங்களோட எம்சிக்யூட கொண்டு ஆட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கே விளங்கும் நீங்கள் ஈஸியா எங்க மார்க்ஸ் எடுக்கலாம்னு பார்த்தால் எம்சிக்யூலாம் எடுக்கலாம். எம்சிக்யூல நீங்க ஒரு கேள்வி செய்தால் உங்களுக்கு முழுமையாக ஒரு மார்க்ஸ் வரும். ஆனால் பார்ட் 2ல அப்படி இல்லை. சரியா? பார்ட் 2ல நீங்க ஒரு மார்க்ஸ் எடுக்கணுமாக இருந்தால் 20 மார்க்ஸுக்குரிய கேள்விகளை செய்யணும். ஏஎல் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு புள்ளை ஏ எடுக்கணுமாக இருந்தால் அவங்களோட எம்சிக்யூட புள்ளிகள் எம்சிக்யூட எண்ணிக்கை வந்து 44 மினிமம் 42ஆவது இருக்கும். இருந்தால் தான் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் ஏ எதிர்பார்க்கலாம். சரியா? இப்போ உங்களுக்கு எம்சிக்யூல குறைய வந்துட்டு நீங்கள் எஸ்ஏ என்னதான் நல்லா செய்தாலும் ஏ எடுக்கிறது கஷ்டம். ஓகே, சரி. அப்போ நாங்கள் எங்களோட ஏஎல் கெமிஸ்ட்ரி பேப்பர் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய பேர் வந்து நீங்கள் ஓஎல்ல வந்து சயின்ஸ் மேக்ஸில் வந்து அவ்வளோவா செய்திருக்க மாட்டீங்க நினைக்கிறேன்னு. சில பேர் வந்து நல்லா செய்திருப்பீங்க, சில பேர் 9 எடுக்கக்கூடியாக இருப்பீங்க. சில பேர் பார்த்தால் எங்களுக்கு சயின்ஸில் சி வரலாம், அல்லது மேக்ஸில் சி வரலாம், அல்லது சயின்ஸில் எஸ் வரலாம். இப்போ நீங்கள் பயோ படிக்க போகிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு சயின்ஸில் சி மேக்ஸில் எஸ் இருந்தால் போதும். அதே மாதிரி நீங்கள் மேக்ஸ் படிக்க போகிறீங்களாக இருந்தால் உங்களுக்கு மேக்ஸில் சி சயின்ஸில் எஸ் இருந்தால் போதும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஏல பொறுத்த வரைக்கும் இந்த ஏஎலுக்கும் ஓஎலுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்புமே இல்லை. இப்போ நீங்கள் ஓஎல்ல ஒரு விஷயம் படிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை ஏஎல்ல படிப்பிக்காம போறது இல்லை. சரி, நாங்கள் இந்த ஏஎலுக்கு தேவையான அவ்வளோ விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு திரும்ப முழுமையாக படிப்பிப்போம். ஓகே, ஆனால் ஸோ அதெல்லாம் நான் சொல்ல வரேன்னு சொன்னால் ஓஎலுக்கும் ஏஎலுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. சில பேர் நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் ஓஎல்ல வந்து ரிசல்ட்ஸ் குறைய எங்களுக்கு வரப்போகுது, ஸோ நாங்கள் அவ்வளோ பெருசாக செய்யலை, ஸோ நாங்கள் ஏஎல் செய்வோமா அல்ல ஏஎல்ல எங்களால் ஒரு நல்ல ரிசல்ட் எடுக்கலுமான்னு சில பேர் சந்தேகங்கள் வைக்கலாம். கட்டாயம் உங்களால் எடுக்கலும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சரியான முறையில் நீங்கள் வந்து முயற்சி செய்யணும். ஏலாது முடியாதுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் கட்டாயம் கிடைக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் அதுக்காக வந்து 9A எடுத்தவங்களுக்கு எல்லாம் மெடிசின் கிடைக்காதுன்னு நான் சொல்ல வரல. 9A எடுத்து மெடிசின் இன்ஜினியரிங் போனவங்களோட எண்ணிக்கை வந்து குறையும். சரியா? ஆனால் இடைப்பட்ட ரிசல்ட்ஸ் அல்லது நார்மல் ரிசல்ட்ஸ் எடுத்து மெடிசின் இன்ஜினியரிங் போனவங்க கூட. அதுக்காக 9A எடுக்கிறவங்க எல்லாரும் மெஷின் இன்ஜினியரிங் போக மாட்டாங்கன்னும் இல்லை, ஒரே ரிசல்ட் எடுத்த எல்லாரும் மெஷின் இன்ஜினியரிங் போவாங்க மட்டும் இல்லை. சொல்கிற விஷயம் பழங்குதா? எல்லாத்துலேயும் எல்லாம் வைக்கிறதும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னால் எங்களோட ஓஎலுக்கும் எங்களோட ஏஎலுக்கும் இடையில எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யுங்கன்னா ஓஎலை வந்து ஃபுல்லாக மறந்துடுங்க. ஏல ஒரு புது விஷயமாக வந்து பாருங்க. ஓகே, கதைக்கிறதுக்கு இருக்குதா? சொன்ன விஷயமெல்லாம் விளங்கிடுதா? உங்களுக்கு அட்மிட் பண்ணி கதைக்கிறது பிரச்சனையாக இருந்தால் நீங்கள் செக் பாக்ஸில் போடலாம். ஓம் கதைக்கிறது விளங்குது, யாருக்கும் கவரேஜ் இஷ்யூ எதுவும் இருக்குதா இருந்தால் ஒரு கேன் மெசேஜில் போடுங்க. இது நான் உங்களுக்கு குரூப்பில் ஒரு டியூட் ஒன்று போட்டு விட்டேன் நான் பிள்ளைகள். அந்த டியூட்டில் நான் சொன்ன விஷயங்கள் அவ்வளோ நோட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? கெமிஸ்ட்ரியில் இருக்கிற பாடங்கள் என்னென்ன, உங்களோட எக்ஸாம் பேப்பர் எப்படி வரும், அதோட வந்து உங்களோட முதலாம் பாடத்தில் வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிக்கணும் என்ற அவ்வளோ டீட்டெயில்ஸும் அந்த டியூட்டில் இருக்குது. ஓகே, அதை நீங்கள் வாய்ச்சி பண்ணுங்க. சரி, நாங்கள் இப்போ எங்களோட கெமிஸ்ட்ரியில் முதலாவது பாடத்துக்குள்ளே வருவோம். எங்களோட கெமிஸ்ட்ரியில் முதலாவது பாடம் உங்களுக்கு தெரியும் என்ன பாடம்? அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், என்ன அணு கட்டமைப்புன்றதான் எங்களோட முதலாவது பாடம். அணு கட்டமைப்பு தான் எங்களோட முதலாவது பாடம். ஓகே, சரி. இந்த முதலாவது பாடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓஎல்ல படித்த விஷயங்கள் தான் நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக படிக்க போகிறோம். கொஞ்சம் கூடவே மேலதிகமாக படிக்க போகிறோம். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நான் சும்மா மேலோட்டமாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நீங்கள் ஆரம்பத்தில் படித்தது இந்த உபாணு துணிக்கைகள், என்ன இந்த உபாணு துணிக்கைகள் என்னென்ன, இந்த உபாணு துணிக்கைகளை வந்து கண்டுபிடிச்சவங்க யாரு, அடுத்து வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்கள் இந்த ஓஎல்ல அணுவாரை, அயனாக்கல் சக்தி, மின்னெதிர்த்தன்மை, அந்த விஷயங்கள் தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சடப்பொருள் என்றால் என்ன. சரியா? ஓகே, ஸோ எல்லாரும் உங்களோட கொப்பி எடுத்து முதலாம் பாடம் தலைங்க போட்டுட்டு சின்ன கெடியும் போடுங்க பிள்ளைகள். சடப்பொருள் சின்ன தலைங்க போடுங்க. சடப்பொருள் சின்ன தலைங்க போடுங்க. சடப்பொருள் இது நீங்கள் ஓஎல்ல இருந்து படிச்சுட்டு வாரீங்களா? என்ன சடப்பொருள் என்றால் என்ன?
நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா? யாருக்காவது அன்மியூட் பண்ணி கதைக்க இயலுமெண்டா நீங்கள் கதைங்க. சரியா? நீங்கள் ஜூமில் தான் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் கிளாஸை பார்க்குறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. சில பேர் ஆன் பண்ணி வச்சுட்டு வேறு எதுவும் வேலையில் பார்க்கலாமே. ஸோ நீங்கள் கொஞ்சம் அன்மியூட் பண்ணி கதைச்சிங்கன்னு சொன்னால் படிக்கிறது இன்னும் இலகுவாக இருக்கும். அதோட நீங்கள் கிளாஸில் இருக்கீங்கன்றதும் எனக்கு தெரியும். சும்மா சரியோ பிள்ளையோ பரவாயில்ல, அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். என்ன சடப்பொருள் என்றால் என்ன? சரியா? ஓகே. சடப்பொருள் என்றால் திணிவை உடையதும் இடத்தை கொண்டுள்ளதுமான பதார்த்தங்களை வந்து நாங்கள் சொல்லுவோம் சடப்பொருள் சொல்லி. திணிவை உடையதும் ஒரு கனவளவு உடையதுன்னு நாங்கள் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மார்க்கர் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த மார்க்கருக்கு ஒரு திணிவு இருக்கு. இதை நீங்கள் கொண்டு போய் வச்சா இது என்ன செய்யும்? ஒரு குறிப்பிட்ட அளவான இடத்தை இது பிடிக்கும். ஸோ சடப்பொருள்னு சொன்னால் என்னென்றால் திணிவை உடையதும் இடத்தை அடைக்கக்கூடியதுமான பதார்த்தங்களை வந்து நாங்கள் சடப்பொருள்னு சொல்லுவோம். அடுத்த விஷயம், இந்த சடப்பொருட்கள் இல்ல துணிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை வச்சுக்கொண்டு, இந்த சடப்பொருட்கள்ல துணிக்கைகள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிற விதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் வந்து சடப்பொருட்களை வந்து 3 விதமாக பிரிக்கலாம். சரியா? துணிக்கைகளின் ஒழுங்கமைப்புகளின் அடிப்படையில் சடப்பொருட்களை நாங்கள் பிரதானமாக 3 வகைப்படுத்தலாம். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் திண்மம். இரண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னால் திரவம். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் வாயுக்கள். திண்மங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திண்மத்துல பாத்தீங்கன்னா துணிக்கைகள் வந்து மிக மிக நெருக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். திண்மத்துல புள்ளியில் துணிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக நெருக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். இங்கு துணிக்கைகளுக்கு இடையிலான இடைவெளி மிக மிக குறைவு. நாங்கள் துணிக்கைகளுக்கு இடையில இடைவெளி இல்லைன்னே சொல்லலாம். சரியா? துணிக்கைகள் வந்து மிக நெருக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. அதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க துணிக்கைகளால வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் அசையலா துணிக்கைகள் இங்க பிரேப்பாக பிடிக்கப்பட்டு காணப்படும். சரியா? இந்த மார்க்கர்ல இருக்கிற துணிக்கையெல்லாம் என்ன செய்யாது? அசையா. விளங்குதோ? ஓகே. இந்த காரணத்தால தான் திண்மங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் திட்டமான வடிவம். திண்மங்களுக்கு திட்டமான வடிவம் இருக்குது. அதே மாதிரி திட்டமான கனவளவு இருக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன் என்ன காரணம் என்றால் அதுல இருக்கிற துணிக்கைகளால வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாது? அசையலா. திட்டமான வடிவம் திட்டமான கனவளவு கொண்டிருக்கும் யாரு? திண்மங்கள். அப்படியே நாங்கள் லைட்டா திரவத்திர பக்கம் வந்தமாக இருந்தால் திரவத்துல பாத்தீங்கன்னா திண்மத்தோட ஒப்புடப்புல துணிக்கைகள் கொஞ்சம் சற்று ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். துணிக்கைகள் சற்று ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். சரியா? இதால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள துணிக்கைகளால ஒரு கொஞ்சம் என்ன செய்யலும் அசையக்கூடியதாக இருக்கும். இதாலதான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு திரவத்தை எடுத்து நீங்க வேற வேற பாத்திரங்கள்ல மாத்தும் போது அந்த பாத்திரத்துல வடிவத்துக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யும்? அந்த திரவத்திர வடிவம் மாறும். இப்ப நீங்க நீர் எடுத்தா நீங்க போத்தல் எடுத்தால் ஒரு வடிவம் இருக்கும். என்ன வேறொரு இப்ப நீங்க கப்பல் எடுத்தீங்கன்னா ஒரு வடிவம் இருக்கும். ஸோ நீங்க மாத்திர வடிவம் நீங்க ஒரு செவ்வகமான ஒரு கப்பல் எடுக்கிறீங்களா இருந்தால் அது செவ்வக வடிவத்துல இருக்கும். ஒரு வட்டமான இடத்துல எடுத்தீங்கன்னா இந்த வடிவத்துல இருக்கும் வட்டம். ஸோ அந்த வடிவத்தை மாத்துறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா துணிக்கைகள் வந்து அங்க அசையக்கூடிய நிலையில இருக்குது. துணிக்கைகள் வந்து அசையக்கூடிய நிலையில இருக்கிறதான் காரணம். சோ இங்க நாங்கள் திட்டமான வடிவம் சொல்ல இயலாம். இங்க உங்களுக்கு திட்டமான வடிவம் இல்லை. ஆனா உங்களுக்கு தெரியும் திரவத்தை நாங்கள் ஒரு 2 லிட்டர் திரவத்தை எடுத்து ஒரு 4 லிட்டர் போத்தல்ல வச்சாலும் அந்த போத்தலுக்குள்ள எடுத்தாலும் அது அடைக்கிற கனவளவு எவ்வளவு? 2 லிட்டர் தான் அது அடைக்கும். 4 லிட்டர் கனவளவுக்கு அது உயராது. சரியா? சோ திரவங்களை பொறுத்த வரைக்கும் வடிவம் மாறாது. வடிவம் திட்டமான வடிவம் இல்லை. ஆனா கனவளவு என்ன செய்யும்? மாறுபடும். கனவளவு மாறுபடாது பிள்ளைகள், வடிவம் வந்து மாறுபடும். சரியா? கனவளவு வந்து அதே கனவளவு தான், வடிவம் என்ன செய்யும்? மாறுபடும். ஓகேவா? சரி. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா வாயுக்கள். இந்த வாயுக்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் துணிக்கைகள் வந்து மிக மிக ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். துணிக்கைகள் மிக மிக ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். மிக மிக ஐதாக. சில இவங்களை நாங்கள் ஒரு சுதந்திர பறவைகள் என்றே சொல்லலாம். ஏனென்றால் இவங்களுக்கு இடையில காணப்படுற இடைக்கவச்சி வந்து மிக மிக குறைவு. உங்களுக்கு இடையில காணப்படுற இடைக்கவச்சி வந்து எப்படிப்பட்டது? மிக மிக குறைவாக காணப்படும். இந்த துணிக்கைகள் வந்து நல்லா தள்ளி தள்ளி காணப்படும். இவங்க எழுந்தமானமான சுயாதீனமான இயக்கத்தை உடையாக்கள் நாங்கள் சொல்லுவோம். எழுந்தமானமான சுயாதீனமான இயக்கத்தை உடையாக்கள் சொல்லுவோம். உங்களுக்கு இடையில காணப்படுற இடைக்கவச்சிற வலிமை குறைவு. உங்களுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஆட்கள் இல்லை. சரியா? சோ அதால பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு திட்டமான வடிவமும் இல்லை, திட்டமான கனவளவும் இல்லை. திட்டமான வடிவமும் இல்லை, திட்டமான கனவளவும் இல்லை. சரியா? இப்ப
இப்ப திண்மத்தை பொறுத்தவரைக்கும் திட்டமான வடிவம் இருக்கு, திட்டமான கனவளவு இருக்கு. ஆனா திரவத்தை எடுத்துக்கொண்டா திட்டமான வடிவம் இல்லை, ஆனா திட்டமான கனவளவு இருக்கு. கனவளவு மாறாது. ஆனா வாயுக்களுக்கு கனவளவு மாறும். இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவான வாயுவை கொண்டு எடுத்து ஒரு 2 லிட்டர் பாத்திரம் எடுத்தீங்கன்னா அதுல கனவளவு 2 லிட்டர், 4 லிட்டர் பாத்திரம் எடுத்தீங்கன்னா அது கனவளவு 4 லிட்டர். சரிதானே? ஸோ நீங்க எடுக்கிறத பொறுத்து அதுல வடிவமும் மாறுபடும், கனவளவும் மாறுபடும். ஓகே, இவ்வளவு விளங்கிட்டுதான். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், இதுவரைக்கும் எங்களுடைய இரசாயனவியலை பொறுத்த வரைக்கும் 114 மூலகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எத்தனை மூலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு? 114 மூலகங்கள். சரியோ? அதுல 100 மூலகங்கள், இதுல 100 மூலகங்கள் தான் இந்த சேர்வைகளை உருவாக்குறதுல பயன்படுத்தப்படுது. 100 மூலகங்கள் மாறி மாறி ஒரு 2 பேர் 3 பேர் அப்படி சேர்ந்து தான் என்னத்தை உருவாக்குது? சேர்வைகளை உருவாக்குது. ஓகே, 114 மூலகங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் 100 மூலகங்கள் தான் சேர்வைகளை உருவாக்கு. இப்ப உதாரணமா உங்களோட H2O எடுத்துக்கொண்டீங்கன்னால் இந்த H2O உருவாக்குறதுல மொத்தமா எத்தனை மூலகங்கள் சேர்ந்து இந்த H2O உருவாக்கி இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் 2 பேர் தான், ஆக்சிஜனும் ஹைட்ரஜன். விளங்குதோ? அதே மாதிரி கல்சியம் கார்பனேட் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த கல்சியம் கார்பனேட்டை உருவாக்குறதுல 3 மூலகங்கள் பங்கேற்கும். ஒரு கல்சியம், அடுத்தது கார்பன், அடுத்தது ஆக்சிஜன். அதே மாதிரி HNO3 எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னாடா இந்த HNO3 உருவாக்குறதுல ஒரு ஹைட்ரஜன், ஒரு நைட்ரஜன், ஆக்சிஜன், 3 ஆக்சிஜன். சரியானே? இப்போ நாங்கள் மூலம் அணுவோடு பார்க்கக்குள்ள ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன் 3 பேரையும் சொல்லுவோம். இப்படி 100 மூலகங்கள் தான் இந்த சேர்வைகளை உருவாக்குறதுல பங்கேற்குது. அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியணும், பொதுவா இந்த பாரம் கூடின மூலகங்கள் அணுவன் 84 விட கூடினார்கள் நாங்கள் சொல்லுவோம் பாரம் கூடின மூலகங்கள் சொல்லி. இந்த அணுவன் 84 விட கூடின மூலகங்கள் பொதுவா உறுதியற்றவையாக காணப்படும். அணுவன் 84 விட கூடின மூலகங்கள் பிள்ளைகள் பொதுவாக உறுதியற்றதாக காணப்படும். அதுக்குரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்கள் கதிர்த்தொழிப்பாட்டு மூலகங்கள். பொலோனியம், ரேடியம், சரியா, பிரான்சியம், இப்படிப்பட்ட மூலகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கதிர்த்தொழிப்பாட்டு மூலகங்கள். இது என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மூலகம் தொடர்ந்து ஒரே மூலகமாக இருக்காது. இது கதிர்த்தொழிப்பாட்டுல ஈடுபடுறதால நாங்க படிப்போம். கதிர்த்தொழிப்பாடு இந்த விஷயம் நாங்க படிப்போம். இந்த கதிர்த்தொழிப்பாட்டுல என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸ்டெண்ட் ஒரு மூலகம் இருக்குது, இதுல அணுவன் 84 கூட எடுத்தீங்கன்னு சொன்னால் இது கதிர்த்தொழிப்பாட்டுல ஈடுபடும். கதிர்த்தொழிப்பாடுன்னு சொன்னால் அல்பா, பீட்டா, காமா போன்ற கதிர்ப்புக்களை வந்து காலல் செய்த செயற்பாடு தான் நாங்கள் சொல்லுவோம் கதிர்த்தொழிப்பாடுன்னு சொல்லுவோம். இந்த கதிர்த்தொழிப்பாடு மூலம் இந்த எக்ஸ் மூலகம் என்ன நடக்கும் என்றால் ஒரு Y என்ற மூலகமாக மாறும். இந்த Y என்ற மூலகம் திரும்ப Z என்ற ஒரு மூலகமாக மாறும். இது தொடர்ந்து மாறி மாறிக்கொண்டே இருக்கும், தொடர்ச்சியாக ஒரு மூலகமா இருக்காது. சரியா? ஓகே, அப்ப நாங்கள் இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் சொல்லுங்க. முதலாவது சடப்பொருளண்டா என்னன்னு பார்த்தோம். சடப்பொருளண்டா என்ன? திட்டமான ஒரு திணிவுடையதும், என்ன ஒரு திணிவை உடையதும் கனவளவு கொண்டதுமான ஒரு இடத்தை அடைக்கக்கூடியதுமான பதார்த்தங்கள் நாங்கள் சொல்லுவோம் சடப்பொருட்கள் சொல்லுவோம். இந்த சடப்பொருட்களை வந்து அது துணிக்கைகள ஒழுங்கமைப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த சடப்பொருட்களை வந்து 3 வகையாக பிரித்து கதைக்கலாம். ஒன்று திண்மம், அடுத்தது திரவம், அடுத்தது வாயுக்கள். திண்மங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், திண்மத்துல வந்து துணிக்கைகள் மிக மிக நெருக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். என்ன மிக மிக நெருக்கமாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். இதால இவங்கள துணிக்கைகளால வந்து அசைய இயலாது. ஸோ இங்க வந்து வடிவம், திட்டமான வடிவம், திட்டமான கனவளவு உடையாக்களாக வைப்பாங்க. உங்களோட வடிவமும் மாறுபடாது, கனவளவும் மாறுபடாது. ஓகே, அடுத்த வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் திரவத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த திரவத்துல துணிக்கைகள் சற்று ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். யாரை விட சற்று ஐதாக என்று பாத்தீங்கன்னா திண்மங்களை விட சற்று ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வடிவம் வந்து என்ன செய்ய மாறுபடும். கொஞ்சம் துணிக்கைகள் அசையக்கூடிய நிலையில இருக்கிறதால வடிவம் மாறும். நீங்க மாத்திர பாத்திரத்தை பொறுத்து வடிவம் மாறுபடும். ஆனால் இவர கனவளவு என்ன செய்யாது? மாறுபடாது. ஓகே, இவர கனவளவு வந்து மாறுபடாது. அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வாயுக்கள். வாயுக்கள்ல வந்து துணிக்கைகள் மிக 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 ஐதாக ஒழுங்கமைக்கப்பட்டு காணப்படும். இதால அவங்க வந்து சுயாதீனமான இயக்கத்தை கொண்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு திட்டமான வடிவமும் இல்லை, திட்டமான கனவளவும் இல்லை. சரியா? அடுத்த விஷயம் நாங்கள் பார்த்தோம், மொத்தமாக சேவைகளை உருவாக்குறதுல மொத்தமாக எங்களுடைய இரசாயனவியலை பொறுத்த வரைக்கும் புள்ளியில் 114 மூலகங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுல 100 மூலகங்கள் தான் இந்த சேர்வைகளை உருவாக்குறதுல பங்கேற்குது. அதுலயும் அணுவன் 84 கூடின மூலகங்கள் பாத்தீங்கன்னா இயற்கையில உறுதியற்ற ஆக்களா இருப்பாங்க. அதுக்குரிய ரீசன் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னால் இவங்க கதிர்த்தொழிப்பாட்டுல ஈடுபடுறதுதான் காரணம். கதிர்த்தொழிப்பாடுன்னு சொன்னால் ஒரு மூலகம் அல்பா, பீட்டா, காமா போன்ற கதிர்ப்புகளை வெளியிடுவதன் மூலம்
அதில் திணிவு குறைகின்ற செயற்பாடு, அதில் திணிவு தேய்வடைகின்ற செயற்பாடு தான் நாங்கள் சொல்லுவோம் கருத்தொழிப்பாடு என்று சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த கருத்தொழிப்பாடின் மூலம் என்ன நடக்கும்னு சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு எக்ஸ்டாண்ட் ஒரு மூலத்தை எடுத்தால் தொடர்ந்து எக்ஸாக இருக்காது, அது பையா மாறும், ப்ளோ செட்டாக மாறும். ஓகே, இந்த ப்ளோ விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகிட்டா? யாருக்கும் இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? நோட்ஸ் எழுதுவோமா? திவாகரி, உங்களால் அன்மிட் பண்ணி கதை கேளுமா? எலுமண்டா கதைங்க, இல்லாட்டி செட் பாக்ஸில் போடுங்க. சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? திருசாணி, அன்மிட் பண்ணி கதைக்கலாமா? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதா? ஓகே. சரி, நான் நோட் சொல்கிறேன்னு எழுதி கொள்ளுங்க. சின்ன தலையும் போட்டிங்களே, நான் சடப்பொருள்னு தலையும் போட்டுட்டீங்க, அது கீழே எழுதி கொள்ளுங்க. திணிவை உடையதும் இடத்தை அடைக்கும் தன்மை கொண்டதுமான பதார்த்தங்கள் சடப்பொருட்கள் எனப்படும். திணிவை உடையதும் இடத்தை அடைக்கும் தன்மை கொண்டதுமான பதார்த்தங்கள் சடப்பொருட்கள் எனப்படும். திணிவை உடையதும் இடத்தை அடைக்கும் தன்மை கொண்டதுமான பதார்த்தங்கள் சடப்பொருட்கள் எனப்படும். திணிவை உடையதும் இடத்தை அடைக்கும் தன்மை கொண்டதுமான பதார்த்தங்கள் சடப்பொருட்கள் எனப்படும். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கடா. சடப்பொருட்கள் 3 பௌதிக நிலைகளில் காணப்படும். இந்த பாயிண்ட் சொல்லுங்க. சடப்பொருட்கள் 3 பௌதிக நிலைகளில் காணப்படும். சடப்பொருட்கள் 3 பௌதிக நிலைகளில் காணப்படும். சடப்பொருட்கள் 3 பௌதிக நிலைகளில் காணப்படும். சரியா? ஓகே, நீங்க இப்ப கலரை மாத்தி அடுத்த லைன்ல எழுதுங்க. கீழே எழுதுங்களா? முதலாவது போடுங்க திண்மம். சடப்பொருட்கள் 3 பௌதிக நிலையில் காணப்படும். முதலாவது போடுங்க திண்மம், அடுத்து 2வது திரவம், அடுத்து 3வது வாயு. முதலாவது திண்மம், 2வது திரவம், 3வது வாயு. ஓகேவா? உங்களுக்கு விரும்பினா நீங்க இப்படி ஒரு ஷார்ட்டா ஒரு படத்தை சைட்ல பென்சிலால உங்களுக்கு விளங்குறதுக்காக கேள்வி வச்சுக்கொள்ளுங்க. சடப்பொருள்னா என்னன்னு சொல்லலாம் எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில கேள்வி வர போறது இல்லை. நாங்கள் ஒரு அறிமுகத்துக்காக இதை படிச்சு கொண்டு அடுத்த விஷயங்களுக்குள்ள போவோம். சரிதானே? சரி, அழிப்பீங்க நினைக்கிறேன். ஒரு கோட் அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. அனைத்து சடப்பொருட்களும் ஏறத்தாழ 100 மூலகங்களால் உருவாக்கப்பட்ட போதிலும் 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 அவற்றுக்கிடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அனைத்து சடப்பொருட்களும் ஏறத்தாழ 100 மூலகங்களால் உருவாக்கப்பட்ட போதிலும் அவற்றுக்கிடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அவற்றுக்கிடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அனைத்து சடப்பொருட்களும் ஏறத்தாழ 100 மூலகங்களால் உருவாக்கப்பட்ட போதிலும் அவற்றுக்கிடையே பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இந்த பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. தற்போது 118 மூலகங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. தற்போது 118 மூலகங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது 118 மூலகங்கள் கண்டறியப்பட்டுள்ளது.
தற்போது 118 மூலகங்கள் கண்டறியப்பட்டுள்ளது. ஒரு கோடு அடுத்த பாயிண்ட் சொல்லுங்கடா. இவற்றில் திணிவு கூடிய மூலகங்கள் இயற்கையில் உறுதியற்றவை. 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 தொடர்ந்து எழுதுங்க. இவை கருத்தொழிப்பாடு மூலம் தேய்வடையக்கூடும். இவற்றில் திணிவு கூடிய மூலகங்கள் இயற்கையில் உறுதியற்றவை. இவை கருத்தொழிப்பாடு மூலம் தேய்வடையக்கூடும். இவற்றில் திணிவு கூடிய மூலகங்கள் இயற்கையில் உறுதியற்றவை. இவை கருத்தொழிப்பாடு மூலம் தேய்வடையக்கூடும். இவற்றில் திணிவு கூடிய மூலகங்கள் உறுதியற்றவை. இவை கருத்தொழிப்பாடு மூலம் தேய்வடையக்கூடும். அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. அணுவன் 83ற்கு மேற்பட்டவை கருத்தொழிப்பாடு கூடியவை. அணுவன் 83ற்கு மேற்பட்டவை கருத்தொழிப்பாட்டிற்குரியவை. அணுவன் 83ற்கு மேற்பட்டவை கருத்தொழிப்பாட்டிற்குரியவை. அணுவன் 83ற்கு மேற்பட்டவை கருத்தொழிப்பாட்டுக்குரியவை. ஓகே, சரி. விஷயம் எழுதிட்டீங்களா? அணுவன் 83ற்கு மேற்பட்டவை கருத்தொழிப்பாட்டுக்குரியவை. சரி, அடுத்த சின்ன தலையங்கம் போடுவோம். சடத்தின் அணுக்கொள்கை. சடத்தின் அணுக்கொள்கை தலையங்கம் போடுங்க. சடத்தின் அணுக்கொள்கை. சடத்தின் அணுக்கொள்கை. சரி, என்ன இந்த சடத்தின் அணுக்கொள்கை? நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் வரலாறுகளை புரட்டி பார்க்க போறோம். பழைய காலங்கள்ல இருந்து பரப்புறோம். சிலனே பழைய காலங்கள்ல இந்த தத்துவவியலாளர்கள் விஞ்ஞானிகள் என்னென்ன கருத்துக்களை சொன்னாங்கன்னு பார்த்து கொண்டு நாங்கள் அடுத்த விஷயங்களுக்குள்ள வரப்போம். சரியா? ஓகே. இப்போ ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இந்த புரோத்தன், நியூத்திரன், நிலத்திரன், இந்த ஜே தோம்சன் இவங்கெல்லாம் உருவாகிறதுக்கு முதல் ஆரம்பத்தில் இருந்தவங்க நாங்கள் சொல்லுவோம் தத்துவவியலாளர்கள் சொல்லி சொல்லுவோம். சரியா? ஆரம்பத்தில் இருந்தாலும் சொல்லுவோம் தத்துவவியலாளர்கள். ஓகே. சோ இந்த சடப்பொருட்கள் பற்றி இந்த தத்துவவியலாளர்கள் ஆரம்பத்தில் காய்ச்சவங்க தத்துவவியலாளர்கள், அதுக்கு புறவு வந்து பார்த்தவங்கன்னா சம்பந்தமா காய்ச்சவங்க விஞ்ஞானிகள். என்ன தத்துவவியலாளர்கள் விஞ்ஞானிகள் சொன்ன இந்த கருத்துக்களை பத்தி நாங்க படிக்க போறதுதான் இந்த சடத்தின் அணுக்கொள்கை. அதுல முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த எம்பி டொக்லஸ். எம்பி டொக்லஸ் என்ற விஞ்ஞானியில ஒரு தத்துவவியலாளர், ஒரு கிரேக்க நாட்டு தத்துவவியலாளர் தான் இந்த எம்பி டொக்லஸ். இவர் தான் ஆரம்பத்துல இந்த சடப்பொருள் சம்பந்தமான, சரியா, இந்த சடப்பொருட்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, இந்த உலகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமான கருத்தை முன்வைச்சவர். இவர் ஆரம்பத்துல சொன்னார் என்னன்னு சொன்னால், நாங்கள் கதைப்போம் தானே இந்த பஞ்சபூதங்கள் என்று சொல்லி. இந்த பஞ்சபூதங்கள்ல ஒரு 4 பூதங்களால தான் இந்த பூமி ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். அதாவது ஆகாயம் தவிர்ந்த, சரியா, ஆகாயம் தவிர்ந்த மிச்ச 4 சரியானே என்னது, நிலம், நெருப்பு, காற்று, நீர், சரியானே இதெல்லாம் சேர்ந்துதான் என்னத்தை உருவாக்கினு சொல்லி சொன்னாரு, இந்த பூமிய. சரியானே இந்த பூமியில இருக்கிற எல்லா சடப்பொருட்களும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாரு. யாரு? எம்பி டொக்லஸ் சொல்லி சொன்னவர். அவர் வந்து இந்த 4 மூலகங்களால தான் எங்களோட பூமி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்து மக்கள் வந்து சரியான இந்துக்கள் வந்து சொல்றது என்னது, 5 மூலகங்களால் ஆக்கப்பட்டிருக்குது என்ன, பஞ்சபூதங்கள். இதோட நாங்கள் ஆகாயத்தையும் சேர்த்து சொல்லுவோம். ஓகே, சரி. நாங்கள் நோட் பண்ணி கூட அடுத்துக்குள்ள போவோமா? எழுதுங்க. சடத்தின் அணுக்கொள்கை என்று தலையங்கம் போட்டீங்கள், அதுக்குள்ள எழுதுங்க. ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு தத்துவவியலாளர்கள் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு தத்துவவியலாளர்கள் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு தத்துவவியலாளர்கள் விஞ்ஞானிகளால் மொத்த மூலம் வந்து 118. நான் 114 சொல்லியிருந்தா சரியா, மொத்தமா 118 மூலங்களா? ஓகே, சரி.
என்ன நாங்கள் இப்ப சடத்தின் அணுக்கொள்கை என வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு தத்துவவியலாளர்கள் விஞ்ஞானிகளால் சடப்பொருட்கள் பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு தத்துவவியலாளர்கள் விஞ்ஞானிகளால் சடப்பொருட்கள் பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு தத்துவவியலாளர்கள் விஞ்ஞானிகளால் சடப்பொருட்கள் பற்றி வெவ்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. ஓகே, சரி. அதுல முதலாவது போடுங்க, சின்ன நீ ஒரு கருப்பு கலர் பெண்ணால ஒரு சின்ன கேள்வி மாதிரி போடுங்க. முதலாவது சொன்ன கிரேக்க தத்துவவியலாளர் வந்து எம்பிடோக்லஸ். சரியா? எம்பிடோக்லஸ் என்றவர் தான் முதலாவது தத்துவவியலாளர். அவரை பேரை போட்டு இப்படி ஒரு ரெட்டை அம்புக்குரிய போட்டு கொண்டீங்கன்னா நல்லா. உங்களுக்கு இந்த விஞ்ஞானிகளோட பெயர்கள் வந்து எழுத சொல்லி ஒரு நாளும் கெமிஸ்ட்ரியில வராது, எம்சிக்குள்ள வரும். சரியானே? இப்ப இது தொடர்பான முதல்ல கருத்தை வெளியிட்டவர், சரி, அல்லது 4 மூலகங்களால இந்த பூமியில இருக்கிற சடப்பொருட்கள் எல்லாம் ஆக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு அவரை பெயரை கண்டுபிடிக்க தெரியணுமே தவிர மற்றபடி அவர் பெயரை நீங்கள் எழுத வேண்டிய தேவை வராது. சரியா? ஸோ எம்பிடோக்லஸ்ன்றது சும்மா நீங்கள் கேட்டு வச்சு கொண்டால் போதும். நீங்கள் பேரெல்லாம் திரும்ப திரும்ப எழுதியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய தேவை இல்லை. ஓகே, சரி. நீங்கள் எழுதுங்க, பிரேக்கெட்ல போடுங்க. ஒரு கிரேக்க நாட்டு தத்துவவியலாளர் ஒரு கிறிஸ்துவுக்கு முன் 440 ஆண்டளவுல வந்து வாழ்ந்தவர். கிறிஸ்துவுக்கு முன் 440 கிரேக்க தத்துவவியலாளர். ஓகே, கிறிஸ்துவுக்கு முன் இந்த ஆண்டெல்லாம் தேவையில்லை, சும்மா நீங்க பிரேக்கெட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, அப்ப எழுதுங்க. அவர் என்ன சொன்னவர் என்றால், முழு உலகமும் நிலம் நீர் நெருப்பு வழி, முழு உலகமும் நிலம் நீர் நெருப்பு வழி ஆகிய 4 மூலகங்களால் ஆக்கப்பட்டவை என்ற கருத்தை முன்வைத்தார். முழு உலகமும் நிலம் நீர் நெருப்பு வழி போன்ற 4 மூலகங்களால் ஆக்கப்பட்டவை என்ற கருத்தை முன்வைத்தார். முழு உலகமும் நிலம் நீர் நெருப்பு வழி போன்ற 4 மூலகங்களால் ஆக்கப்பட்டவை என்ற கருத்தை முன்வைத்தார். சரியோ? சொன்னவர் யாரு? எம்பிடோக்லஸ். இவர் சொன்னவர் 4 மூலகங்களால் தான் இந்த முழு உலகமும் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார். ஓகே, முழு உலகமும் நிலம் நீர் நெருப்பு வழி போன்ற 4 மூலகங்களால் ஆக்கப்பட்டவை என்ற கருத்தை முன்வைத்தார். ஒரு கோடு விட்டு அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இந்துக்கள் மேற்படி 4 மூலகங்களுடன் இந்துக்கள் மேற்படி 4 மூலகங்களுடன் இந்துக்கள் மேற்படி 4 மூலகங்களுடன் இந்துக்கள் மேற்படி 4 மூலகங்களுடன் ஆகாயமும் சேர்த்து இந்துக்கள் மேற்படி 4 மூலகங்களுடன் ஆகாயமும் சேர்த்து முழு உலகையும் உருவாக்கியது என கருதினர். மேற்படி 4 மூலகங்களுடன் ஆகாயமும் சேர்த்து முழு உலகையும் உருவாக்கியது என கருதினர். முழு உலகையும் உருவாக்கியது என கருதினர். சரியா? ஓகே, அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இந்த 2வது தத்துவவியலாளர் இவர் வந்து ஏறத்தாழ 1800 ஆண்டளவில் எழுதுங்க. ஏறத்தாழ 1800 ஆண்டளவில் ஜோன் டால்டன். நீங்கள் இவரை கேள்விப்பட்டிருக்கீங்க, சரிதானே? ஜோன் டால்டன் ஏறத்தாழ 1800 ஆண்டளவில் ஜோன் டால்டன் என்ற விஞ்ஞானி. எழுதுங்க, நான் என்ன சொல்றேன். ஜோன் டால்டன் என்ற விஞ்ஞானி ஏறத்தாழ 1800களில் ஜோன் டால்டன் என்ற விஞ்ஞானி அணுவானது மேலும் பிரிக்க முடியாத ஜோன் டால்டன் என்ற விஞ்ஞானி அணுவானது மேலும் பிரிக்க முடியாத கற்புலனாகாத அணுவானது மேலும் பிரிக்க முடியாத கற்புலனாகாத சடப்பொருட்களின் அடிப்படை அழகாகும் என்ற கருத்தை மேலும் பிரிக்க முடியாத கற்புலனாகாத சடப்பொருளின் அடிப்படை அழகாகும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். அழகாகும் என்ற கருத்தை வலியுறுத்தினார். சரியா? ஜோன் டால்டன் என்றவர் என்ன சொன்னார் என்றால், மேலும் பிரிக்க முடியாத கண்ணுக்கு புலப்படாத சடப்பொருளின் அடிப்படை அழகு. ஜோன் டால்டன் என்ற விஞ்ஞானி அணுவானது மேலும் பிரிக்க முடியாத கற்புலனாகாத சடப்பொருட்களின் அடிப்படை அழகு என்ற கருத்தை வலியுறுத்தினார். சரியோ? இந்த அணு என்ற சொல்ல கொண்டவர் இவர் தான். இந்த ஜோன் டால்டன் என்றவர் தான் இந்த அணு
என்று சொல்ல கொண்டவர். ஆனா இவர் அணு சம்பந்தமா அவர் சொன்ன விஷயங்கள் பொய்யான விஷயங்கள், அந்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் பிறகு இது பொய் என்று நிரூபிக்கப்பட்டது. ஏனென்றால் இவர் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா அணுவை வந்து மேலும் பிரிக்கலான்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அணுவை நாங்க என்ன செய்யலாம், மேலும் பிரிக்கலாம். என்னென்று பிரிக்கலாம்? புரோட்டான்கள், நியூட்ரன்கள், எலக்ட்ரான்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. இதுக்கு மேலதிகமாகவும் மேலும் பல உபான துணிக்கைகள் இருக்குது. பொசித்ரோன், மீசோன், ஜெபரோன், சரி, அப்படி மேலும் பல உபான துணிக்கைகள் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய ஏழை பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றுமே போதும், புரோட்டான், நியூட்ரன், எலக்ட்ரான். சரியா? ஓகே. ஸோ இவர் சொன்ன கருத்து வந்து ஒரு பொய்யான கருத்து. சரியா? சரி, அடுத்த சின்ன தலையங்கம் போடுங்க பிள்ளைகள். சடப்பொருட்களின் மின்னியல். அடுத்த சின்ன தலையங்கம் போடுங்கடா. சடப்பொருட்களின் மின்னியல்பு. அடுத்த சின்ன தலையங்கம் போடுங்க. சடப்பொருட்களின் மின்னியல். சரியா? ஓகே. இந்த சடப்பொருட்களுக்கு மின்ன கடத்துற இயல்பு இருக்குது. இந்த சடப்பொருட்களுக்கு மின்ன கடத்துற இயல்பு இருக்குன்னு சொல்லி முதல்ல சொன்னவர் ஜி ஸ்டோனி. என்றவர் தான் இந்த சடப்பொருட்களுக்கு மின்ன கடத்துற இயல்பு இருக்குன்னு சொல்லி முதல்ல சொன்னவர். சரியா? ஜி ஸ்டோனி என்றவர் தான் சடப்பொருட்களால வந்து மின்ன கடத்தேலும். அதோட அவர் சொன்னார் என்றால் இந்த சடப்பொருட்கள்ல மின்ன கடத்துறதுக்குரிய அடிப்படை அலகு அல்லது அடிப்படை துணிக்கை இலத்திரன் என்று சொல்லி சொன்னார். சரியா? இவர் சொன்னது வந்து என்னென்றால் இலத்திரன் பேரை மட்டும் தான் இவர் சொன்னவர். சடப்பொருட்களுக்கு மின்னியல் பிரிக்குது, அதோட உங்களை இந்த மின்னியல்புக்கு காரணமான அடிப்படை துணிக்கை இலத்திரன் மட்டும் தான் சொன்னவர். இலத்திரன் இவர் கண்டுபிடிக்கல. சரியா? மேலும் பல பரிசோதனைகளை செஞ்சு இதுதான் இலத்திரன் என்று சொல்லி அவர் கண்டுபிடிக்கல. இலத்திரனை பரிசோதனைகள் வாயிலாக கண்டுபிடிச்சவர் ஜே தோம்சன். ஆனா இலத்திரன் பெயரை அறிமுகப்படுத்தினவர் பாத்தீங்கன்னா ஜி ஸ்டோனியா இருப்பார். ஓகே. சோ சடப்பொருட்களோட மின்னியல்பு சம்பந்தமா முதல்ல கருத்து தெரிவித்தவர் ஜி ஸ்டோனி. அவர் சொல்றாரு என்னென்றால் சடப்பொருட்களுக்கு மின்னியல்பு இருக்குது. சரியா? மின்ன கடத்தக்கூடிய இயல்பு இருக்குது. ஆனால் அந்த மின்ன கடத்துறதுக்குரிய அடிப்படை துணிக்கை ஆறுன்னு பாத்தீங்கன்னா அது இலத்திரன் என்று சொல்லி சொல்றாரு. சரியா? இப்ப அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர் இந்த கருத்தை சொன்னதுக்கு பிறகு இவருக்கு பிறகு மேலும் பல விஞ்ஞானிகள் ஆய்வுகளில் ஈடுபடுறாங்க. இப்ப இவர் சொல்லிட்டாரு சடப்பொருட்களுக்கு மின்னியல் விரிக்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இது சம்பந்தமாக இதுக்குள்ள என்னடா இருக்கு, இது எப்படி மின்ன கடத்துது சம்பந்தமான மேலும் பல ஆய்வுகள்ல வந்து பல விஞ்ஞானிகள் ஈடுபட்டாங்க. ஓகே. அப்படி ஈடுபட்டு அவங்க பல பரிசோதனை குழாய்களை, கண்ணாடி குழாய்களை வந்து உருவாக்கி பரிசோதனை செஞ்சாங்க. அப்படி ஒரு மிக பொருத்தமான ஒரு கண்ணாடி குழாயை வந்து உருவாக்கினவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சர் வில்லியம் குரூக்ஸ் என்றவர் தான் ஒரு மிக பொருத்தமான ஒரு கண்ணாடி குழாயை உருவாக்கினவர். சரியா? வில்லியம் குரூக்ஸ் என்ற விஞ்ஞானி தான் ஒரு பொருத்தமான கண்ணாடி குழாயை உருவாக்கினார். அவரு பொருத்தமான கண்ணாடி குழாயை உருவாக்கினதோட கதோட்டு கதிர் என்ற ஒரு ஆளை வந்து கண்டுபிடிக்கிறார். மேலும் பரிசோதனைகளை செஞ்சு கதோட்டு கதிர் என்ற ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறார். ஓகே. இவர் இந்த கதோட்டு கதிர்களை கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அவர் உதவி ஆளரா இருந்த ஜே தோம்சன் என்றவர், அவருக்கு புறவு வந்த அவர் சீடர் என்று நாங்கள் சொல்லலாம், அவருக்கு புறவு வந்த விஞ்ஞானி வந்து பாத்தீங்கன்னா ஜே தோம்சன். அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் இன்னும் மேலும் பல ஆய்வுகளை செஞ்சு இந்த கதோட்டு கதிர்ன்றது இலத்திரன், இந்த மின்ன காவறதுக்கான அடிப்படை துணிக்கை இதுதான் இலத்திரன் என்று சொல்லி கண்டுபிடிச்சார். சரியா? அதை நாங்க அடுத்ததா பார்ப்போம். ஓகே. இப்போ நாங்கள் இந்த சடப்பொருட்களின் மின்னியல் பொருட்கள் எழுதிட்டு அதுக்கு பிறகு இந்த கதோட்டு கதிர் குழாய் பரிசோதனைகளுக்கு வருவோம். சரியா? ஓகே. ஸோ எழுதுங்க. சடப்பொருட்களின் மின்னியல் தலையும் போட்டீங்கள். அதுக்குள்ள எழுதுங்க. முதலாவது பாயிண்ட்ஸ், சடப்பொருட்கள் யாவும் ஏற்றமுள்ள துணிக்கைகளை கொண்டுள்ளன. முதலாவது பாயிண்ட் சொல்லுங்கடா. சடப்பொருட்கள் யாவும் ஏற்றமுள்ள துணிக்கைகளை கொண்டுள்ளன. சடப்பொருட்கள் யாவும் ஏற்றமுள்ள துணிக்கைகளை கொண்டுள்ளன. அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. சடப்பொருட்களின் மின்னியல்பை முதலில் வழிகாட்டியவர். சடப்பொருட்களின் மின்னியல்பை முதலில் வழிகாட்டியவர். சடப்பொருட்களின் மின்னியல்பை முதலில் வழிகாட்டியவர். சடப்பொருட்களின் மின்னியல்பை முதலில் வழிகாட்டியவர்.
ஜி ஸ்டோனி பேர் எழுதி கொள்ளுங்கள். ஜி ஸ்டோனி என்பவர் ஆவார். ஜி ஸ்டோனி என்பவர் ஆவார். சடப்பொருட்களின் மின்னியல்பை முதலில் வழிகாட்டியவர் ஜி ஸ்டோனி என்பவர் ஆவார். அத்துடன் தொடர்ந்து எழுதுங்க. சடப்பொருட்களின் மின்னியல்பை முதலில் வழிகாட்டியவர் ஜி ஸ்டோனி என்பவர் ஆவார். அத்துடன் மின்னை காவும் அடிப்படை துணிக்கை, அத்துடன் மின்னை காவும் அடிப்படை துணிக்கை, அத்துடன் மின்னை காவும் அடிப்படை துணிக்கை இலத்திரன் என குறிப்பிட்டார். 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 ஓகே, சரி. மற்ற விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு இந்த சொம் கிளாஸ்ல ஜாயின் பண்றது பிரச்சனையா இருந்தாலும், சில பேருக்கு வேற இந்த டைம்ல வேற கிளாஸுகள் இருக்கலாம். ஓகே, அப்படி உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். சரியா? இந்த அப்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ அப்படி இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்குள்ள உங்களால் அந்த அப்ஸை வந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 1 மந்த்துக்குள்ளே எங்களோட வீடியோ வந்து நீங்கள் எத்தனை தடவை பார்த்துக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டிய தேவை வராது. உங்களுக்கு 1 மந்த் கிளாஸ் ஃப்ரீ தான். ஓகே, அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் வந்து நடக்கும். சரிதானே? ஒரு முதல் 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு 2 எக்ஸாம் வைப்போம். சரிதானே? இப்போ தூர இடங்களில் இருக்கிறவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு பேப்பர் வந்து டைமுக்கு டெலிகிராமில் அது வாட்ஸ்அப்பில் போடப்படும். அதை நீங்கள் எழுதிட்டு கேமி ஸ்கேனரில் பிடிஎஃப் பண்ணி அனுப்பினீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு இங்கே திருத்தி சரிதானே பிரிண்ட் பண்ணி திருத்தி உங்களுக்கு அதை திரும்ப அதுக்குரிய மார்க்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவோம். ஓகே, எக்ஸாம் கட்டாயம் எழுதணும் பிள்ளைகள். எக்ஸாம் எழுதினா தான் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கூட வரும். ஒரு நல்ல ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் எடுக்கணும். ஒரு கெமிஸ்ட்ரியில் A அல்லது A+ நீங்கள் எடுக்கணுமாக இருந்தால், நீங்கள் எடுக்கணும்னு நினைச்சா சரிதானே, நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும், நீங்கள் ஒரு இன்ஜினியர் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டா கட்டாயம் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். உங்களுக்கு எக்ஸாம் எழுதாமல் நீங்கள் நல்ல ரிசல்ட் எடுக்கலாம்ன்றது வந்து உண்மையாக ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏண்டா இப்போ நாங்கள் வந்து என்ன பர்பஸுக்காக படிச்சு கொண்டிருக்கிறோம்? எங்களுடைய ஏஎல் எக்ஸாமை நாங்கள் எழுதுறதுக்கா என்ன? இப்போ நீங்கள் 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20-25 மாதத்தில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸாமை நீங்கள் எழுதணுமாக இருந்தால் அதுக்கு முதல் நீங்கள் என்ன செய்யணும்? நிறைய எக்ஸாமில் கட்டாயம் எழுதணும். இப்போ ஓஎல்ன்றது ஒரு போட்டி பரீட்சை இல்லை, ஆனால் ஏஎல்ன்றது வந்து ஒரு போட்டி பரீட்சை. ஒரு மார்க்ஸ் கூட உங்களோட தலையெழுத்த தீர்மானம் விளங்குதா? ஸோ ஏல பொறுத்த வரைக்கும் ஒரு மார்க்ஸ் கூட முக்கியம். ஸோ நீங்கள் ஏஎலுக்கு வந்து ஓஎல்ல நீங்கள் ப்ரிப்பேர் ஆன மாதிரி, ஓஎல் நீங்கள் இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் நாளைக்கு முதலே படிச்சுட்டு போயிருப்பீங்க சரியா? ஆனால் ஏஎல் அப்படி இல்லை. ஏஎலுக்கு வந்து அப்படி ஒரு நாளைக்கு முதல்லாம் படிக்க இயலாது. ஒரு நாளைக்கு முதல் படிச்சுட்டு போய் நீங்கள் ஏஓ பிஓலாம் எடுக்க இயலாது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ எக்ஸாம்ன்றது மிக முக்கியமான விஷயம். கட்டாயம் நீங்கள் வேறு பாடங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யார் எக்ஸாம் வைக்கிறாங்களோ எக்ஸாம் வைக்கிற சார் மட்டும் வைப்போம் சரியா? எக்ஸாம் மட்டும் போதாது, அந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு திருத்தி தரணும். திருத்தங்க தான் உங்களோட நிலையை வந்து நீங்கள் உணரலாம், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்றதை உணரலாம். அடுத்த விஷயம் வந்து எக்ஸாம் பேப்பரை வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணி விடணும். இப்போ எக்ஸாமை வச்சு திருத்தி தந்தும் போதா, நீங்கள் வச்ச பிள்ளைகளை நீங்கள் திருத்துறதுக்கு நீங்கள் என்ன பிள்ளை விட்டீங்கிறத நீங்கள் விளங்கி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கட்டாயம் அந்த பேப்பரை என்ன சொல்லணுமோ அவங்க டிஸ்கஸ் பண்ணணும். அதை நாங்கள் செய்து தான் வரோம் சரிதானே? அதே மாதிரி நீங்கள் மற்ற பாடங்களுக்கும் நீங்கள் வந்து அப்படியான சேர்மார்கிட்ட கிளாஸுகளுக்கு போய்க்கணும். எக்ஸாம் எழுதினா தான் உங்களோட ரிசல்ட்ஸில் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களோட ரிசல்ட்ஸ் குறைவாக தான் வரும் பிள்ளைகள். நான் சொல்கிறது உண்மை, நீங்கள் கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை சரியா? ஓகே, சரி. அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. மின்னைக்காவும் அடிப்படை துணைக்கு எழுத்துறேன்னு குறிப்பிட்டார். அடுத்த பாயிண்ட்ஸ் எழுதுங்கடா. இதனைத் தொடர்ந்து விஞ்ஞானிகள் கடினமான சுவரை உடைய கண்ணாடி குழாய்களை பயன்படுத்தி ஆய்வுகளை ஆரம்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விஞ்ஞானிகள் கடினமான சுவரை உடைய கண்ணாடி குழாய்களை பயன்படுத்தி ஆய்வுகளை ஆரம்பித்தனர். ஓகே, ஒரு கோட் அடுத்த பாயிண்ட்ஸ். இதற்கு பொருத்தமான அமைப்பை
அடுத்த பாயிண்ட் சொல்லுங்க. இதற்கு பொருத்தமான அமைப்பை சர் வில்லியம் குரூக்ஸ் என்பவர் வடிவமைத்தார். 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 இவ்வமைப்பு குரூக்ஸ் குழாய் அல்லது கதோட்டு கதிர் குழாய் எனப்படும். இவ்வமைப்பு குரூக்ஸ் குழாய் அல்லது கதோட்டு கதிர் குழாய் எனப்படும். இவ்வமைப்பு குரூக்ஸ் குழாய் அல்லது கதோட்டு கதிர் குழாய் என அழைக்கப்படும். இவ்வமைப்பு குரூக்ஸ் குழாய், சரி, அவருடைய ஞாபகார்த்தமாக இதை நாங்கள் குரூக்ஸ் குழாய் என்று சொல்லுவோம் அல்லது கதோட்டு கதிர் குழாய் என்று சொல்லுவோம். ஏன் நாங்கள் இதை கதோட்டு கதிர் குழாய் என்று சொல்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு கொஞ்சம் லேட்டரா, சரி, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் இதை பத்தி கதைக்கிறேன். ஓகே, அப்ப நாங்கள் இதை வந்து குரூக்ஸ் குழாய் அல்லது கதோட்டு கதிர் குழாய்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சரி, அடுத்த தலையும் போட்டு வைங்கோ. நாங்கள் இன்றைக்கு இதோட முடிப்போம். சரி, எங்களோட முதலாவது கிளாஸ் தானே, நான் உங்களுக்கு கூட படிப்பிக்க விரும்பல. நாங்கள் இன்றைக்கு இதோட முடிப்போம். எங்களோட அடுத்த கிளாஸ்ல வந்து நாங்கள் இந்த கதோட்டு கதிர் குழாய் பரிசோதனை, இந்த குரூக்ஸ் வந்து என்ன செஞ்சவர், என்ன விஷயத்தை கண்டுபிடிச்சவர்ன்றதை நாங்கள் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகேவா? தலையும் போட்டு வச்சுக்கொள்ளுங்க. கதோட்டு கதிர் குழாய் சோதனை அல்லது இறக்க குழாய் சோதனை. தலையும் போட்டு வச்சுக்கொள்ளுங்கடா. கதோட்டு கதிர் குழாய் சோதனை அல்லது இறக்க குழாய் சோதனை. கதோட்டு கதிர் குழாய் சோதனை